ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதலுங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. காதலர்கள் மட்டும்தான் காதல் தினத்தை கொண்டாடணும்னு கிடையாது. அன்பான உறவுகள் எல்லோரும் காதலர் தினத்தை சந்தோஷமாக கொண்டாடி உலகத்தை அன்பாலையும் காதலாலையும் நிரப்புவோம். எல்லோருக்கும் மீண்டும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போல்லாம் யூடியூப்குள்ளே என்னடா வீடியோ செய்கிறதுன்னு எனக்கே தோண மாட்டேங்குது. ஏன்னா காலையில் வேலைக்கு போய்ட்டு வந்தோமா, வீட்டுக்கு போனோமா, டயர்டாகி படுத்துடுறோம். ஸோ அடுத்தது என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே டைம் விடிஞ்சு அடுத்த மறுநாள் வேலை வந்துடுது. இருந்தாலும் இப்போ யூடியூப்பை திறந்தா எதுவுமே பார்க்க முடியல. எல்லா விஷயங்களும் வந்துடுச்சு. ஸோ எனக்கெலாம் என்ன வீடியோ பண்ணுறதுனே தோண மாட்டேங்குது. ஆரம்பத்தில் சமையல் வீடியோவில் ஆரம்பித்து இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிது. நம்ம பண்ணுற வீடியோ 4 பேர் பார்க்கணும், உபயோகரமாக இருக்கணும், மேலே தள்ளி விட்டுட்டு அப்படின்ற அந்த எண்ணங்கள் வராத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் நிறைய வீடியோஸ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப வீடியோ பண்ணுவேன். என்னுடைய சேனலையும் என்னால் விட முடியாது. ஸோ ரொம்பவும் பண்ண முடியலனாலும் 4 பேர் பார்க்குறதுக்கு ஒரு 10 பேர் பார்த்தாலும் அது அவங்களுக்கு உபயோகரமாக இருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, புத்தகங்கள் நிறைய படிங்க, உங்களுக்கான அறிவு வளரும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது உண்மை தான். அதை விட தாண்டின ஒரு விஷயம் நான் பார்த்தது, என்னுடைய அனுபவம், மனிதர்களை படிக்கக்கூடியது தான். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒவ்வொரு குணம் இருக்கும், ஒவ்வொரு நிறம் இருக்கும், ஒவ்வொரு விஷயங்களை அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். அவங்க ஒருத்தர் நல்லா அன்பாக பேசுவாங்க, ஒருத்தவங்க வெறுப்பாக பேசுவாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரியான காமப்பருவை பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட அந்த இன வெறியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதையெல்லாம் கடந்து ஒரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அன்பு மட்டுமே உலகத்தில் பெரிய எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காலை வேலை முடிச்சாச்சு, ஓடி வந்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ஓடி வர வேண்டியதாக இருக்குது. ஆரம்பத்தில் 60 செகண்ட் தான் சேனலோட டைமே இருக்கும். இப்போது 180 செகண்ட் கொடுத்துருக்காங்க. பேசுகிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பேசி முடிச்சாச்சு. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நானும் என்னோடய ட்ரெயின் எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். அடுத்த வீடியோவில் நாளைய வேலையில் பார்ப்போம். பாய்.